ஒரு நல்ல டைலாக்கா பேசணும். டிக்டாக் தீவிரவாதி முடிஞ்சாலேடா கிளம்பலாம்டா தங்கச்சி. ஒரு சின்ன ஹெல்ப், இந்த கேமரா பிடிங்க. எதுக்கு? இந்த கேமராவை நீங்க ஆட்டாம பிடிச்சீங்கன்னா நான் ஆக்டிங் முடிச்சிருவேன். அச்சு வாயை உடைச்சிருவேன். கோவப்படாதீங்க. நீங்க தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷம் உங்க தங்கச்சி தான் ஆபத்து. சீக்கிரம் பிடிச்சீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவேன். எல்லாம் தலையெழுத்துறா பூரா என் கையில கருதி நீ உன வச்சிரேன். எல்லாம் தூக்கி பிடிங்க. உங்க தங்கச்சியோட கல்யாண கவரேஜ் நினைச்சுக்கங்க. நடி மூதேவி. ஒரு சின்ன ஹெல்ப். என்ன விளக்கு பிடிக்கணுமா? அதெல்லாம் வேணாம். மரணம் 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 இந்த டைலாக பயம் கலந்து சொல்றீங்களா? எதுக்கு? நீங்க லீடு கொடுத்துட்டா எமோஷனலா பேச நல்லா இருக்கும்ல. என்ன சொல்லணும்? ஓப்பனிங்ல மரணம் மரணம்னு சொல்லுங்க. நான் டைலாக முடிச்ச உடனே ஜெய் மகிழ்மதின்னு சொல்லுங்க. 2 டைலாக். ஆமா. மச்ச கேமரா ஆன் பண்ணிக்க. பண்ணியாச்சு. நீங்க ஆக்ஷன் சொன்னா போயிடலாம். ஓகே போலாமா? ஆக்ஷன். மரணம் மரணம் மரணம். வீரர்களே எது மரணம்? உன் நடிப்பை பார்ப்பதே மரணம். மூட்ரியா? வீரர்களே எது மரணம்? நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போரிலே சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். நம் தாயை பழித்து பேசிய ஒருவன் நம் கண்முன்னே நின்று சிரித்து பேசிக் கொண்டிருக்க அவன் தலையை வெட்டி நம் தாயின் காலடியில் வீழ்த்தாமல் முதுகை காட்டி ஓடுவது மரணம். அந்த மரணத்தை வெல்ல நான் ஒன்று சொல்கிறேன். நம் தாயையும் தாய் நாட்டையும் எந்த கொம்பனால தொட முடியாது என்று எதிரிகளை கிழித்து அவன் செங்குருதியை குடித்து அறிவிக்கிறேன். என்னோடு வரப்போவது யார்? மரணத்தை தாண்டி என்னோடு வாழப்போவது யார்? ஜெய் மகிழ்மதி. ஜெய் மகிழ்மதி. ஜெய் மகிழ்மதி. யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள பைத்தியம் நினைச்சிட போறாங்க மச்சான். போயிடலாம்டா. அந்த செல்லை கொடுங்க. நான் இதை டைரக்டருக்கு அனுப்பி வச்சுட்டு வரேன். நீங்க கார்ல உட்காருங்க. வாழ்க்கையில விதி விளையாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளோ போங்க விளையாடுன்றதை இன்னைக்கு தான் பாக்குறேன். ராதா